இந்த நாளிலே கெட்ட காலத்தில் ஒரு நல்ல செய்தி என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். கெட்ட காலத்தில் ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ் இன் பேட் டைம்ஸ். இந்த தலைப்பின் அடிப்படையிலே தியானம் பண்ணுவதற்கு ரூத்தின் புஸ்தகத்தை நாம் கருத்தில் எடுப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் நகோமியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ரூத்தின் புஸ்தகத்தை குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இதை குறித்து சொல்ல வேண்டுமானால், ஒரு சின்னாபன்னமாக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவரை நம்பினதனால் எப்படி ஆசீர்வாதம் பெற்றார்கள், இதுதாங்க கருத்து. சின்னாபன்னமாக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவரை பற்றி கொண்டதினால் அவர்கள் எப்படி ஆசீர்வாதம் பெற்றார்கள். நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது எல்லாம் சின்னாபன்னமாகி சீர்குலைந்து சுக்குநூறாக உடைந்து போயிருந்தாலும் அதை கையில் எடுத்து உருவாக்கக்கூடிய வல்லவர் நமது ஆண்டவர் என்பது தான் முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. நமக்கு இது நல்லா தெரியும். நகோமி எலிமெலக்கு பெத்லெகேமில் குடியிருந்தார்கள். நல்ல ஆவிக்குரிய குடும்பம். பஞ்ச காலத்திலே பெத்லெகேமில் பஞ்சம் ஏற்பட்டதினால் பஞ்ச காலத்தில் பஞ்சம் பிழைப்பதற்கு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மோவாப் தேசம் அந்நியர்களின் தேசம், புறஜாதிகளின் தேசம், புறையினத்தவருடைய தேசம். அவர்கள் அங்கே போய் பல ஆண்டுகள் ஜீவனம் பண்ணினார்கள். அங்கே நகோமியும் எலிமெலக்கும் தன்னுடைய 2 குமாரர்களுக்கு மோவாபிய ஸ்திரிகளை விவாகம் பண்ணினார்கள். பிறகு எலிமெலக்கு மரித்தான், 2 குமாரர்களும் மரித்தார்கள். 3 விதவைகள் ஒரு வீட்டிலே. பிறகு அவர்கள் பெத்லெகேமிலே பஞ்சம் தீர்ந்துவிட்டது என்று ஒரு நல்ல செய்தி வர அவர் புறப்பட்டு பெத்லெகேமுக்கு வருகிறார். வருகிற வழியிலே நகோமி, என் மக்களே, நீங்கள் உங்கள் தேசத்துக்கே போய்விடுங்கள், இதற்கு மேல் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு பலனில்லை என்று சொல்ல, ஒர்பாள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தங்கள் சொந்த ஊருக்கே போய்விட்டாள். ஆனால் ரூத் மட்டும் அவள் என்ன சொன்னாள் என்பதைத்தான் இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். ஒர்பாளை போல நான் ஒன்றும் அப்படி போய்விட மாட்டேன், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக செய்ய கடவர் என்று தனது உறுதியான தீர்மானத்தை ரூத் நகோமிடத்தில் சொல்ல, இதற்கு மேல் ரூத்தை கட்டாயப்படுத்த முடியாது என்று அறிந்த நகோமி ரூத்தோடு கூட பெத்லெகேமுக்கு வந்தாள். பெத்லெகேமிற்கு ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், இது நகோமியோ என்று. அதை கேட்ட நகோமி சொன்னாள், என்னை நகோமி என்று சொல்லாதீங்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நிறைவுள்ளவளாய் நான் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் என்று தன் கசந்த வாழ்க்கையை, சின்னாபன்னமாக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து தன் ஜனத்தாரிடத்திலே அவள் பேசினாள். அதன் பிறகு பெத்லெகேமில் குடியிருந்தார்கள். பிறகு ரூத் போவாஸ் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் வாழ்க்கையில் இருந்து தான்
தாவீதின் தகப்பனாயிருந்த ஈசாயும், ஈசாயின் குமாரன் தாவீதும், தாவீதின் வம்சத்திலே தான் தாவீது குமாரனாகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து உலக ரட்சகரானார் என்ற அற்புதமான மகத்துவமான ஒரு சரித்திரம் தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். ஆகவே தன் தலைப்பிலே சொன்ன, சின்னாபின்னமாக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவரை நம்பினதனால் எப்படி ஆசீர்வாதம் பெற்றார்கள். இன்றைக்கும் ஒருவேளை இதை கேட்கிற வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பல நிலைகளிலே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கலாம், சீர்குலைந்து உருக்குலைந்து போயிருக்கலாம். பயப்படாதிருங்கள், ஆண்டவரை நம்புங்கள். உருக்குலைந்து போன, உருப்படாமல் போன எதுவாக இருந்தாலும் அதை உருப்பட வைக்க, உருவாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி உலக ரட்சகர் இயேசு உலகத்துக்கு வருவதற்கு காரணமாய் இந்த ரூத் இருந்தாள் என்றால், அவளை நகோமி வழிநடத்தினாள் என்றால், 2 ஸ்திரீகள் எத்தனை மகத்துவமான காரியத்தை செய்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இந்த ரூத்தின் புஸ்தகம். கதை அல்லது, இது நடைபெற்ற ஒரு சரித்திர புஸ்தகம். நியாயாதிபதிகளின் நாட்களில் நடைபெற்றிருக்கிறது. நியாயாதிபதியின் நாட்கள் என்றால் ஒரு இருண்ட காலம் இஸ்ரவேல் சரித்திரத்திலே. ஏனென்றால் நியாயாதிபதி நாட்களிலே நீ கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறது, அவனவன் தன் தன் வழியிலே போனான். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். ஆகவே தான் நியாயாதிபதி புஸ்தகம் அநேக பகுதிகள் கருப்பு பக்கங்களை இருக்கும். அந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுமை, போட்டி மனப்பான்மை, வன்முறை, இதெல்லாம் நிரம்பினதுதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம். ஆனால் ரூத்தின் புஸ்தகத்தை பாருங்கள், அதில் பிறப்பு, இறப்பு, உழைப்பு, உணவு, மகிழ்ச்சி, துக்கம், தனிமை, அன்பு, தியாகம், சேவை, இப்படி மனிதனுடைய அடிப்படைகள் அனைத்தும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் இருக்குது. ஆகவே தான் சொன்ன, மனிதன் அடிப்படைகள் இவைகளெல்லாம் நிரம்பினது ரூத்தின் புஸ்தகம். ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அது ஒரு இருண்ட காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே தான் ஒரு கெட்ட காலத்தில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எல்லாம் உற்று கவனிக்கணும், என்னோட கூட சேர்ந்து இதை கேளுங்கள். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கெட்ட காலமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நல்ல செய்தி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்தில் மிக சிறந்த தலை சிறந்த ஸ்திரீகளிலே ஒருவராக இந்த ரூத் ஆனாள் என்றால் எத்தனை ஆச்சரியங்க. இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேல் சபைக்குட்பட்டவள் அல்ல. ஆனால் இவள் மிக சிறந்த ஸ்திரீகளிலே ஒருத்தியானாள். குறிப்பாக ரெபேக்காள் போல, ஒரு தெபோராளை போல, அன்னாளை போல, இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாளை போல அவளுக்கு இணையாக இந்த ரூத் என்கிற ஒரு மோவாபிய ஸ்திரீ வந்தாள் என்றால் என்ன காரணம்? அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு எடுத்த தீர்மானம், ஆண்டவரை வைத்த விசுவாசங்க, அதுதான் இந்த அளவுக்கு வைத்திருக்கிறது. ரூத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், எப்பொழுது வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமோ அப்பொழுது வேண்டாம் என்று சொல்லுவாள். எப்பொழுது ஆம் என்று சொல்ல வேண்டுமோ அப்பொழுது ஆம் என்று சொல்ல அறிந்திருந்தாள். எந்த காலகட்டத்திலும் உறுதியாய் இருப்பது எப்படி என்பதை நன்கு அறிந்திருந்த ஒரு அற்புதமான ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலகட்டத்திலும் அற்புதமாய் செயல்பட முடியும் என்பதை நன்கு அறிந்திருந்த அற்புதமான ஒரு ஸ்திரீங்க இந்த ரூத். மட்டுமல்ல, தன்னை மறந்து அடுத்தவர்களுக்கு எப்படி உதவி செய்வது, அடுத்தவர்களை எப்படி தாங்குவது என்பதை நன்காய் அறிந்திருந்த ஒரு ஸ்திரீ. என்ன ஆச்சரியம் பாருங்க, இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நான் இதை வாசித்து ஒரு ஆழமான கருத்துக்குள்ளே வந்தேன். என்னத்தான் இருண்ட காலமாயிருந்தாலும், எல்லாம் எதிராயிருந்தாலும் கூட ஆண்டவர் அப்பொழுதும் அங்கேயும் ஆளுகை செய்கிறார்.
அவர் ஆளுகைக்குள்ளேத்தான் அனைத்தும் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இந்த புஸ்தகம். இங்க வந்திருக்கிற அத்தனை கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் எத்தனை நெருக்கமா இருந்தாலும், இருளான காலகட்டமா இருந்தாலும், எல்லாம் உங்களை விட்டு போயிருந்தாலும், எதிராயிருந்தாலும், உங்கள் விருப்பத்துக்கு எல்லாம் மாறாயிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் அவரது ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கையை ஓய்ச்சு ஆமென். எல்லாம் அவர் ஆளுகைக்குள் இருக்கிறது. ஆண்டவரை மீறி ஒண்ணு நடக்காது. பயப்படாதீங்க, சகலமும் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். தன் புருஷனை இழந்து மிக குறுகிய காலத்தில், அதாவது அந்த வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை ரூத்துக்கு, அந்த வலியும் வேதனை நிறைந்த அந்த வாழ்க்கையில மிக குறுகிய காலத்தில் ஸ்தோத்திரம் அவள் அதெல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி பெற்றாள் என்றால் நமக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் இங்கே இருக்கிறது. இன்னொரு கூட சொல்லணும், நான் தான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை காரியங்களெல்லாம் செய்துவிட்டு அமைதியா இருந்தாள். ஏன் அமைதியா இருந்தா? நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன், இனி செய்ய வேண்டியதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அமைதியாயிருந்தார். அது ஒரு நாளும் தோற்று போகல, அவன் நம்பிக்கை வீண் போகல, அவர் காரியமெல்லாம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா! உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் காரியங்களை செய்துவிட்டு பொறுமையாயிருங்கள், காத்திருங்கள், மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கையை உயர்த்தாமே. பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பிறகு அவள் எங்கே வந்தால், தன்னை எதிரியாக நினைத்த ஒரு நாடு, மோவாபியர்களை யூதர்கள் எதிரிகளாக நினைத்தார்கள். அப்படி எதிரிகளாக நினைத்த ஒரு பகுதிக்கு, ஒரு பெத்லெகேம் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தில் நின்று ஸ்தோத்திரம் தாவீதுக்கு பாட்டியானாள் என்றால், அவள் சரித்திரத்தில் இயேசு வந்தார் என்றால், இவருடைய விசுவாசம் எத்தனை ஆச்சரியமானது. ஹல்லேலூயா! ஆமென். சகிப்பு தன்மைக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் ரூத்துங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குது பாரு. நான் சொல்றது எல்லாமே நமது வாழ்க்கை இல்லையா? அப்படி எதுவா இருக்கட்டும், நல்ல சகித்து எல்லா காரியத்தை ஆண்டவர் கருத்தில் விட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இருங்கள். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! தன்னை எதிரியாக நினைத்த அந்த பகுதிக்கு வந்து அங்கே வாழ்ந்து வெற்றி பெற்று இயேசுவுக்கு முன்னோடியா இருந்தால், அவள் சந்ததியில் இயேசு வந்தார்னா எத்தனை ஆச்சரியங்க. நீங்கள் குறிப்பாய் சொல்ல போனால் எத்தனை விசேஷமானவள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே 5 பெண்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தி இந்த ரூத் என்றால் எத்தனை ஆச்சரியம் ஐயா. இத்தனைக்கு யாரவ? புறஜாதியை சேர்ந்தவள் இல்லையா? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றார், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே ரூத்தின் பெயர் வந்திருக்கிறது. இவள் இஸ்ரவேல் வம்சத்தாள் அல்ல, புறஜாதியை சேர்ந்தவள். அப்படின்னா சரித்திரத்தை இவள் எப்படி மாற்றி இருக்கிறாள்? அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. இவள் சரித்திரத்தை வாசி பார்த்தீங்கன்னா 4 அதிகாரத்தை முக்கியமாக 3 முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் இருந்து ஆகத்தான் இந்த அறிமுகத்தை இவ்வளோ விலாவரியாக கொஞ்சம் அழுத்தமாக சொன்னவங்களுக்கு. ஆக இதனை மனதில் வைத்து இந்த 3 குறிப்புகளும் கவனியுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் இந்த சுவிசேஷம் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா! எல்லாம் கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா! நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்னாபன்னமாகி இருக்கலாம் பல கற்பனைகளினாலே. அதெல்லாம் விட்டுட்டு வேதத்தை வாசிங்க, வசனத்துக்கு கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி? அப்படி நினைங்க. இந்த ஐஸ்வர்யத்திலே பிரியமா இருங்கள். தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! சீர்குலைந்து சின்னாபன்னமாகி கிடந்த ஒரு வாலிபனை பிடித்து ஆண்டவர் இன்றைக்கு 1000 பேர்களுக்கு மேல் போதிக்கக்கூடிய கிருபை கொடுத்தார்னா, அவரை நம்பும் பொழுது சின்னாபன்னமான வாழ்க்கை சிறப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா! நம்புறீங்களா? நல்ல கையை வச்சு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது,
தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்தீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். இந்த ரூத்தின் சரித்திரத்திலிருந்து மிக முக்கியமான 3 குறிப்புகள். முதல் குறிப்பு பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த், பெரிய விசுவாசம். இப்போ வாசித்த ரூத் 1:16 மறுபடியும் வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த ரூத்தினுடைய உண்மையான ஒரு விசுவாசத்தை இந்த சரித்திரத்தில் பார்க்குற வாசித்த வசனத்தில். வேதாகமத்தில் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சில விசுவாசத்தை பெரிய விசுவாசம் அப்படின்னு அடையாளம் காட்டுவாரு. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, புறஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லையா. குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 15:28 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இவள் யார் என்றால் புறஜாதியை சேர்ந்த கானானிய ஸ்திரீங்க. தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்து வந்தவள். தன் மகளுக்காக ஆண்டவரை தேடி வந்து அவள் கொண்ட விசுவாசத்தினால் அற்புத சுகத்தை மகளுக்கு பெற்று சென்றவள். அவளை பார்த்து தான் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அப்புறம் இன்னொரு இடத்துல காட்டலாம், நீங்க லூக்கா சுவிசேஷம் 7:9 வாசியம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இவன் யாருங்க? 100க்கு அதிபதி. தன் வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருந்தான். அவனுக்காக இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பினான். என்ன சொன்னா? ஆண்டவரே, நீர் என் வீட்டு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மை வந்து சந்திப்பதற்கும் எனக்கு தகுதி அல்ல. இருக்கிற இடத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடே அப்பா, என்ன விசுவாசம்! வர வேண்டாம், என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உம்மை வந்து சந்திக்கவும் தகுதி இல்லை. ஒன்று செய்யுங்க சுவாமி, இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் நீங்க இருந்தாலும் சரி, அங்கிருந்து சொன்னாலும் அது வேலை செய்யும். என் வேலைக்காரன் சுவஸ்தமாவா. ஹல்லேலூயா. அடே அப்பா, அதை கேட்டு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொன்ன அந்த நேரத்தில் வேலைக்காரன் சுவஸ்தமாயிட்டான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? புறஜாதியை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை ஒரு பெரிய விசுவாசம். ரூத்துக்கு இருந்த விசுவாசத்தை பாரு. இவள் யார் என்று கேட்டால் மோவாபிய ஸ்திரீ. வாசிக்கலாமா? ரூத் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தான். மோவாபிய ஸ்திரீ அங்கத்தான் விவாகம் பண்ணினாள் எலிமெலேக்கு தன் குமார்களுக்கு. இந்த மோவாப் தேசங்கிறது புறஜாதிகளின் தேசம். இதை குறித்து பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, மோசே என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மோவாபியர்கள் அம்மோனியர்கள் 10ஆம் தலைமுறைக்கும் இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாது, இஸ்ரவேலிலே வந்து திருமணம் செய்யக்கூடாது, இஸ்ரவேல் யாரும் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது. 10ஆம் தலைமுறை வட்டும் அப்படின்னு அர்த்தம். எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி,
அவர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது என்று பிரமாணத்தை எழுதி வைத்தார். உபாகமம் 23:3 கொஞ்சம் வாசிங்களேன். உபாகம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து போவாசை விவாகம் செய்து அவள் சந்ததியில் தாவீதும் இயேசு வந்தா ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதிங்க இது. எலிமெலேக்கு முதலில் மரித்தான், நகோமியுடைய புருஷன். மரித்த பிறகு இந்த 2 மகன்களும் மோவாபிய ஸ்திரீ விவாகம் பண்ணினார். எலிமெலேக்கு உயிரோடு இருக்கும் பொழுது விவாகம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, குடும்பத்தால் அனுமதிக்க மாட்டார். தகப்பன் மரித்த பிறகு பிள்ளைகள் தான் தோன்றித்தனமாக பிரமாணத்தை மீறி விவாகம் பண்ணினார்கள். விளைவு 2 பேரும் மரித்தார்கள். முதல்ல தப்பு எங்க தொடங்குதுன்னா, பஞ்சம் என்பதினாலே பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனார்கள். அங்கதான் பிரச்சனை தொடங்குதுங்க. பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு, கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு, ஆண்டவர் அனுமதிக்காத மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே எல்லாவற்றையும் இழந்தார்கள். எப்படி போயிருப்பாங்கன்னா, வேதாகமத்தில் இப்படி பஞ்சகாலத்தில் தங்கள் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். கானான் தேசத்தை குடியிருக்க சொன்னால் ஆபிரகாம் எகிப்துக்கு போய் சாட்சி இழந்தான்னு பார்க்கிறோம். ஈசாக்கும் பஞ்சகாலத்தில் எகிப்துக்கு போக புறப்பட்ட, ஆனால் கேராரூரில் கர்த்தர் தடுத்து நிறுத்திட்டார். இப்படி பஞ்ச காலத்தில் அந்நிய தேசத்துக்கு போவது வழக்கமாக இருந்திருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. ஆனால் அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதில் சில சத்தியங்கள் இருக்குதுங்க. என்னன்னா, எத்தனை தான் கஷ்டமாக இருந்தாலும் பாடுகளாக இருந்தாலும், பாடுகள் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே ஆக தேவ ஜனத்துக்குள்ளே குடியிருக்கணுங்க. நம்ம தேவ ஜனத்தை விட்டு வெளியே போய் செழிப்பாய் இருப்பதை விட தேவ ஜனத்தோடு வறுமையில் இருப்பது நல்லது. இது யார் சொன்னதுன்னா, ஸ்பார்ஜன் சொல்றாருங்க. இப்படி இன்னும் அருமையான ஒரு சாட்டுங்க இது. தேவ ஜனத்துக்கு வெளியே செழிப்பாக இருப்பதை விட தேவ ஜனத்தோடு வறுமையில் இருப்பதே நல்லது. என்னதான் கஷ்டம் நஷ்டமா இருந்தாலும் நீங்கள் வறுமைக்குள்ளே தேவ ஜனத்துக்குள்ளே இருந்தால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லையா? மோசேயை பாருங்கள். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசித்து பார்த்தீங்கன்னா, பார்வோனின் குமாரத்தினுடைய குமாரன் என்று சொல்லப்படுறது வெறுத்து தமது ஜனங்களோடு பாடு அனுபவித்து தெரிந்து கொண்டு, அதுதாங்க சத்தியம். ஆக இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தானை பார்த்து அவனை பார்த்து குறுக்கு வழியில் முன்னேறுவதற்கு, சீக்கிரம் முன்னேறுவதற்கு பல உபாய தந்திரங்களை தேடுறோம் நம்ம, இல்லைங்களா? அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து எப்படியாகிலும் முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று பல உபாய தந்திரங்களை தேடுகிறோம். அது ஆபத்தில் தான் போய் முடியும். ஆகவே கத்திரி பிள்ளைகள், அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து தப்பான முடிவு பண்ணாதீங்க, பேராசை கொள்ளாதீங்க, குறுக்கு வழியில் முன்னேறணும்னு நினைக்காதீங்க, சோத்திரம் எப்படியாகணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நீங்கள் பொறுமையாயிருங்கள். அங்கே கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், பயப்படாதிருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அப்பொழுது அது நிரந்தரமான உயர்வாக இருக்கும். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? யாரோடு கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு? இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள் என்னத்துக்கு? ஆக எதையாகல செய்ய முன்னேறன்னு தப்பா நினைக்காதீங்க, இல்லையா? கவனிக்கணும். இந்த ஒரு சத்தியம் இங்கே இருக்குது பாருங்க. இந்த மோவாபியர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மிக மோசமான மத பழக்க வழக்கங்களை உடையவர்கள். அவங்களுடைய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா கேமோஷ். கேமோஷ் என்னாகும் 21ஆம் அதிகாரம் 29வது வசனம், எரேமியா 48, 46, 1 ராஜாக்கள் 11:7 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கேமோஷை அவர்கள் வழிபட்டனர். ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 21, 29. ஐயோ மோவாபே, கேமோஷ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய், நீ நாசமானாய். பார்த்தீங்களா? கேமேஷ்னா அவர்கள் வணங்கின தெய்வம். அடுத்த 2 ரெஃபரன்ஸ் கூட மனசில் வச்சுக்கிடுங்க நீங்க. அப்படி மோசமான ஒரு தெய்வத்தை வணங்கினவள். அந்த மோசமான தெய்வத்துடைய வழிபாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு பிள்ளைகளை
அவருடைய ஆசாரியர்கள் அவர்களுடைய அந்த புறஜாதிகளின் பலிபிடத்திலே சிறு பிள்ளைகளை நரபலி கொடுத்தார்கள். என்ன ஒரு பயங்கரம் பாருங்க! தங்கள் பிள்ளைகளை பெற்றோரே அந்த தெய்வத்துக்கு நரபலியாக பலி செலுத்தினார்கள் என்றால் ஒரு கொடூரமான ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை பின்பற்றின பொல்லாத புறஜாதி ஜனங்கள், அந்த ஜனத்திலே ஒருத்தியா இருந்தவள் தான் இந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத். அங்க இருந்து தேவன் இவளை எடுத்து இவளை ஆசீர்வதித்தார் என்றால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் முடிவே முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணிட்டா, எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும், எத்தனை அதல பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அவனை எடுத்து ஆசீர்வதித்து பிரகாசம் அடைய பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவருக்கு ஜாதி முக்கியமல்ல, மதம் முக்கியமல்ல, மொழி முக்கியமல்ல, இனம் முக்கியமல்ல. எப்பேற்பட்ட இடத்திலிருந்தும் யாரையும் கையில் எடுத்து வல்லமையான கருவியாய் பயன்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் தாறுமாறா போயிருக்கலாம், அதில் பாதாளத்தில் இருக்கலாம், அக்கிரமத்திலும் பாவத்தில் இருக்கலாம், திரும்பியே வர முடியாது. எல்லாரும் திருத்தலாம், இந்த பையனை திருத்த முடியாது, இந்த பொண்ணை திருத்த முடியாது, முடிவுக்கு வராதிங்க. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. யாரையும் கையில் எடுப்பார். ஒரே நிமிஷத்தில் யாரையும் மாற்றக்கூடிய வல்லவர் இயேசு. ஹல்லேலூயா! நம்புறீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஆமென். ஆனால் இந்த ரூத்தின் விசுவாசம் இருக்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதான் சொன்ன பெரிய விசுவாசம். அந்த காலகட்டத்தில் விதவையானாள். ஆசீர்வாதத்துக்கு அறிகுறியே கிடையாது அவளுக்கு. எதிர்காலம் இருண்டு போயிருந்தது. அந்த காலகட்டத்தில் தேவனை விசுவாசித்தாள் என்றால் அவள் விசுவாசம் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா! இப்போ அவங்க மோவாபிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஒர்பால் போயிட்டா. ரூத் நகோமியை பற்றி கொண்டு உறுதியாயிருக்கிறாள். இந்த நகோமி ஏன் ரூத்தையும் ஒர்பாலையும் நீங்கள் திரும்பி உங்க தேசத்துக்கு போக சொன்னான்னா, அவர்கள் மேல் இந்த அக்கறை நாள் கிடையாது. இந்த ரெண்டு பேரும் பெத்லெஹேமுக்கு வந்தால் ஊராரெல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்ப? இது யார் என்று கேட்பார்கள். இதுவா, இது மோவாபிய ஸ்திரீ என்று சொன்னால் ஊரே ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா பிரமாணம் அப்படி இருக்குது. பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்ட யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆகவே ஊராருக்கு தெரியக்கூடாது, தன் பாவம் தான் மீறி செயல்பட்டது ஊராருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மறைப்பதற்காக நகோமி இவர்களை வீட்டுக்கே போக அனுப்புகிறார். அநேக சந்தர்ப்பங்களிலே நமது பாவங்கள் அக்கிரமங்களை மறைப்பதற்காக துணிந்து சில காரியங்களை இப்படி செயல்படுவோம். கவனிங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் அவள் துணிந்து ரூத்தை பெத்லெஹேம் கொண்டு வந்து யார் கேட்கட்டும் என்று அவள் பகிரங்கப்படுத்தி பகிரங்கமான ஒரு அறிக்கை செய்தது போல வாழ்ந்ததின் விளைவு தேவன் அவள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஸ்தோத்திரம் வாழ்வடைய பண்ணினார். ஹல்லேலூயா! ஆகவே அறிக்கை செய்த வெட்கப்படாதீங்க. எதை குறித்து அறிக்கை செய்து விட்டுவிடுறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், மறைக்க நினைக்காதீங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவார். ஆகவே பகிரங்கம் அறிக்கை செய்து ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பாவியம் தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அதில் இவ விசுவாசம் எவ்வளோ ஆச்சரியமாக, அதை வாசித்து அடுத்த குறிப்பு போகும். என்ன ஆழமான ஒரு விசுவாசம் பாருங்க. இப்போ நீங்கள் 16வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்ன அறிக்கை பாருங்க! கிரேட் கன்ஃபெஷன். வேதாகமத்தில் இப்படி அநேக பெரிய அறிக்கைகள்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் பண்ணணும். நம்ம வெட்கமே படக்கூடாதுங்க. குறிப்பாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். யோபு 23:10 நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். யோபு செய்த அறிக்கையை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா! சூப்பர் ஸ்டேட்மெண்ட்டுங்க.
யோசுவா 24:15 வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போல்? எல்லா ஜனத்துக்கும் யோசுவா செய்த அறிக்கைங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:16 வாசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே சீமோன் பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யாருமே இயேசுவை கிறிஸ்துன்னு ஏற்கல. கிறிஸ்து என்றால் மேசியா. மேசியா வந்து இயேசுவை யாரும் ஏற்காத ஒரு காலகட்டத்தில் உடனே பேதுரு தாமதமே பண்ணல, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வாசிக்கலாமா? 16:16 பாருங்க. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கு சந்தோஷனா சந்தோஷம். உடனே சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோனே பாக்கியவான், பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உடனே சந்தோஷம் ஆயிருச்சு. இந்த கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன், இந்த அறிக்கை கேட்டோன்னு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே புனித ஆசீர்வாதத்தை அப்படின்னு வாரி வழங்கிட்டாருங்க இல்லையா? நமது வாழ்நாளிலே இந்த விசுவாச ஜீவியத்தை பொறுத்தவரையிலும் இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கைகள் நமக்கு வேணும். அதான் பெரிய விசுவாசம் சொன்னேன். இந்த ரூத்து மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் அவருடைய விசுவாசம் பாருங்க, பெரிய விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாச அறிக்கையில ஒன்று ரொம்ப சூப்பரானது. 2 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசித்தவர்கள் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்குன்னு நிச்சயித்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? தொடங்கினவர் முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தொடங்கினவர் முடிப்பார். உங்களை பாதியிலே கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வீடு கட்டியிருக்கலாம், குடும்பம் கட்டலாம், பல திட்டங்கள் போட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக சொல்றாரு, அவர் தொடங்கினதை முடிப்பார், பாதி வழியில கைவிடவே மாட்டார். அவர் முடிக்கிறவர். எதையும் முடிக்கிறதையும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். நீ போகிற இடத்துல நானும் வருவேன், நீ சாகிற இடத்துல நானும் சாவேன். உன் ஜனம் தான் ஏன் ஜனம். என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது? நீ போகிற இடத்துல என்னத்தான் இருந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உன் மக்களில் ஒருச்சியாக நான் வாழ்வேன். இதாங்க பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அவளுக்கு தெரியும், தன்னை எதிர்க்கிற ஜனம், தன்னை விரோதியா கருதுகிற மக்கள் ஆகிலும் சொல்ற, நீர் போகிற இடத்துல நானும் வருவேன், அங்கே மரிப்பேன்னா உன் ஜனத்தோடு ஜனமாயிருந்து வாழ நான் பழகுவேன், கற்றுக்கொள்வேன் என்று ஒரு கிரேட்டஸ்ட் ஃபெய்த்தை கன்ஃபெஷன் பண்றாங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற எந்த ஸ்தானமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு போங்க. அந்த இடத்துல நின்று ஆண்டவரை சார்ந்து நம்பி விசுவாசத்தோடு வாழுங்க, அறிக்கை பண்ணுங்க, உங்களை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரெபேக்காள் புறப்பட்டு வரும்போது எவள் நான் போகிறேன் அப்படி சொன்னா பாருங்க. ஈசா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? நான் போற இடம் எப்படியா இருந்தாலும் சரி, மாமியார் எப்படி இருந்தாலும், மாமனார் எப்படி இருந்தாலும், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு, அந்த இடத்திலே நான் நின்று வாழ்ந்து காட்டுவேன். ரெபேக்காள் ஸ்டேட். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல திருஷ்டாந்தம். ஆக இது இருந்தால் தான் பண்ணுவேன், அது இருந்தால் தான் பண்ணுவேன், இது இருந்தால் தான் போவேன் அப்படிலாம் அடம்பிடிக்க கூடாது. கர்த்தர் சொன்னாரா, கல்யாணம் பண்ணிட்டு போங்க. நீங்க போகிறதுக்கு முன்னுமே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவை அது விசுவாசம் தான். ஓ, ரூத்துடைய விசுவாசம் எத்தனை ஆழமானது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். 2வது பெரிய நம்பிக்கை. முதல்ல பெரிய விசுவாசம்னு பார்த்தோம், கிரேட் ஃபெய்த். 2வது கிரேட் ஹோப், பெரிய நம்பிக்கை. அதே 1:16 மறுபடியும் கூட வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்ன ஐயா இது? என்ன ஸ்டேட்மெண்ட்? இவள் கேமோஸை வணங்கினவள்,
நரபலி கொடுக்கிற நரமாமிச பட்சிகளைப் போல வாழ்ந்த மக்களுள் வாழ்ந்தவள். இந்த தெய்வத்தை குறித்து அறியாதிருந்தவள், உண்மையான தெய்வத்தை குறித்து அறிவில்லாதிருந்தவள். ஆனால் இப்போ நகோம் எடுத்து சொல்ல ஸ்டேட்மெண்ட், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய பெரிய நம்பிக்கையை குறிக்கிறது. இவருடைய விசுவாசம், இவள் மோவாப் தேசத்தை விட்டு நகோமியோடு வருவதற்கு துவக்கம் இவளுடைய விசுவாசம். நல்லா கவனிக்கணும், நம்பிக்கை விசுவாசம் என்னன்னா, மோவாப் தேசத்தை விட்டு நகோமை பின்பற்றி கொண்டு தேவனுடைய தேசத்துக்கு வருவதற்கு துவக்கம் இவள் கொண்டிருந்த விசுவாசம். அடுத்து அவள் பெத்லகேமுக்கு வந்து வாழ்ந்த வாழ்க்கை அவளது நம்பிக்கை. அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டவள் தொடர்ந்து அனுதின ஜீவியத்திலே, என்னை அங்கிருந்து பிரித்தெடுத்தவர் என்னை தொடர்ந்து நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி நம்பி பெத்லகேமில் வாழ்ந்த வாழ்க்கை பெரிய நம்பிக்கை குறிக்கிறது. ஆகவே அந்த விசுவாசம், துவங்கின விசுவாசம் பெரிய வாழ்க்கைக்கு, பெரிய நம்பிக்கைக்கு நேராய் வழி நடத்துகிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பின் அனுபவம் என்பது விசுவாசத்தின் துவக்கம் இல்லையா? எபேசியர் 2:8-9 என்ன சொல்லுதுங்க? எப்படி தொடங்குது ரட்சிப்பு? வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ரட்சிப்பு எப்படி தொடர்ந்து? விசுவாசத்தினாலே. அதுதாங்க துவக்கம். அப்படி துவங்கின இவள் அடுத்தடுத்து வாழ்வதற்கு, அந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்பதற்கு அவள் கர்த்தரை நம்பினாள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆகவே தான் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து விசுவாசத்தினால் புறப்பட்டார். ஆபிரகாம் புறப்பட்டது விசுவாசத்தினால். எபிரேயர் 11:8 வாசிங்க பார்க்கலாம். 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ விசுவாசத்திலே தான் தோக்குறாருங்க. அந்த ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்பட்டது விசுவாசத்தில் துவக்கப்பட்டார். அடுத்தடுத்து வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அப்படி விசுவாசித்தவரை நம்பி 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 வாழ்ந்த வாழ்க்கை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அதான் நீ காலில் கூட கேட்டோம். ரோமர் 4 ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனவனா இருந்தாலும் சோத்திரம், அவன் தேவனை நம்பினான். இருக்கா இல்லையா? 4 20-21. 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். விசுவாசத்தில் துவக்கினவர் அடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கு கர்த்தரை நம்பினார். அனுதின வாழ்க்கைக்கு சாரால் அப்படித்தாங்க. சாரால் எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள என்று எண்ணி ஸ்தோத்திரம் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தால் அப்படின்னு வருது. அது நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரட்சிப்பை விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறோம். அனுதினமும் விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை ஒட்டியே நம்பி ஆண்டவரை வாழணும். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் சரி. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, ஆண்டவரை நம்புங்கள். ஒரு பக்தன் இப்படி சொன்னார், விசுவாசம் என்பது கொடுத்தவரை பார்க்கிறது, நம்பிக்கை கொடுத்ததை பார்க்கிறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஈசாக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்திலே நம்பி பலனடைந்தார். இந்த ஈசாக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டவன், இவனை குறித்த தேவ திட்டங்கள்லாம் நிறைவேறும் என்று நாள்தோறும் நம்புறாருங்க. ஆகவே தான் அந்த ஈசாக்கை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆக அந்த பக்தன் சொன்னது நல்ல ஸ்டேட்மெண்ட். விசுவாசம் கொடுத்தவரை பார்க்கிறது, நம்பிக்கை அவர் கொடுத்ததை பார்க்கிறது. எதுக்கு? இதை செய்தவர் அதையும் செய்வார், அதை செய்ததை இதையும் செய்வார், என்னை கைவிட மாட்டார் என்று நாள்தோறும் நம்பி நம்பி ஆண்டவரை ஜீவித்த பக்தர்கள்.
இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, கடந்த நாட்களிலே விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு நினைத்து பாருங்கள். அன்றைக்கு நடத்தினவர் இன்றைக்கு நடத்துவார். அந்த எபனேசராக தேவன் இன்றைக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான காரியங்களை செய்வார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னை கவலைப்படும் சொன்னாரே. ஆகவே கர்த்தர் சொல்ற, உடைக்காக கவலைப்படாதிருங்கள், ஜீவனுக்காக கவலைப்படாதுங்க, அவரை நம்புங்கள். நம்புங்க, எத்தனை பெரிய உதவி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கை ஓய்ச்சாமே. பிள்ளைகள் காரியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாகட்டும், வியாபாரமாக, ஊழியமாக இருக்கட்டுங்க, சோத்திரம், அதை செய்தவர் இதையும் செய்வார் என்று நம்புங்க. நம்பி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் சேலஞ்சாக சொல்கிறேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார், கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா! இல்லை கையை ஓய்ச்சி சொல்லுங்க, ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நான் நினச்சி பார்த்தேன், இந்த ரூத் நகோமியை மட்டும் சந்திக்காதிருந்தால் அவள் வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாய் இருளுக்குள்ளே முடிந்திருக்கும். அவளை குறித்து பேசியே இருக்க மாட்டோம் இல்லையா? அப்படி நகோமியை இவள் சந்திப்பதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சில வசனத்தை வாசிச்சா தெரியும் நமக்கு. நீங்கள் எபேசியர் 2:12 கொஞ்சம் வாசிங்களேன். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து உலகத்திலே தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், கிறிஸ்துவை சேராதவர்களாய், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், சோத்திர மனதிலே சத்துருக்களாய், பாளையத்துக்கு புறம்பே அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஆக செத்த பணத்தை போல கடந்த அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தார்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு இருந்த வாழ்க்கை தான் ரூத்தின் வாழ்க்கை. நாமும் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க? பணம் இருந்திருக்கலாம், வீடு வசதி இருக்கு, ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து இருளுக்குள்ளே கடந்தோம். அப்படி இருளுக்குள்ளே கடந்த நம்மை இயேசு சந்தித்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார் என்றால் அந்த நாள் அற்புதமான ஒரு நாள். ஹல்லேலூயா! அந்த நாளை மறக்கவே கூடாது தேவஜனம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள், இருளிலிருந்து வேறு பிரித்த அந்த நாளை தேவஜனம் மறக்கவே கூடாதுங்க. ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து முன்னேறுவதற்கு உதவி செய்தது. ஆகவே வசனத்தின் மீது, கடந்த காலத்தில் செய்த அற்புதங்கள் மீது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது வைத்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருங்கள். அந்த நம்பிக்கை தான் எத்தனை துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் சரி, கவனத்தை திருப்பாமல் நடத்தினா அவள் ஆண்டவர் வைத்த நம்பிக்கை. ஆக நம்பும் பொழுது தான் நம்ம கவனம் திசை திரும்பாது. மற்றபடி செத்த கிரியைகளுக்கு, செத்த சடங்குகளுக்கு, செத்து போன பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நமது நம்பிக்கையெல்லாம் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசத்தை டெய்லி நம்பிக்கை நம்ம பிராக்டிஸில் கொண்டு வரணும். திசை திரும்பக்கூடாது நமக்கு. அன்றைக்கு செய்தார் இன்றைக்கு செய்வார், அன்றைக்கு நடத்த இன்றைக்கு நடத்துவார் என்று ஆண்டவரை நம்பி நீங்கள் நாள்தோறும் நம்பி உங்களுடைய யாத்திரை இருக்கட்டும். கர்த்தர் சொல்கிறார், ஒரு குறையும் கர்த்தர் உங்களுக்கு வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா! ஆமென். ஆக நமது நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம். இந்த நகோமி குறித்து சில வார்த்தை சொல்லணுங்க. இந்த நகோமிக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை, என்னத்தான் எல்லாத்தையும் இழந்துட்டான் சொல்ற பாரு. கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அந்த கர்த்தர் பேரிலே விசுவாசம் இருந்தது. இல்லைன்னா கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டிருப்பாங்க. நீ கேட்கறாங்கல்ல, சின்ன பிரச்சனை வந்தாவ கடவுளா எங்க இருக்கிறார், கிறிஸ்தவனே கேட்கிறான். ஆனால் இத்தனை இழந்து, புருஷனை இழந்தால், பிள்ளைகளை இழந்தால், 3 விதவைகளாகி வெறுமையா வந்து, ஆகிலும் கர்த்தர் பேரிலே விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தான் ரூத்தை பற்றி பிடித்தது இல்லைங்களா? எப்படி நகோமி எப்படி அங்கே வாழ்ந்திருப்பாள், அந்த மோவாப் தேசத்தை அந்த வாழ்ந்த வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை ரூத் பார்த்திருக்கிறா. இல்லைன்னா திடீர்னு உன் தேவன் எப்படி சொல்ல முடியுங்க?
எப்படி சொன்னான்னா, இவள் மோவாப் தேசத்தில் வாழ்ந்த பொழுது அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை விசுவாசித்த விசுவாசத்தை அவள் பார்த்தாள். இந்த நகோமின் விசுவாசம் தான் அவளை பாதித்தது. நகோமின் விசுவாசம் தான் ரூத்தை விசுவாசம் நடத்தினது. அதன் விளைவித்தான் இவள் பெத்லெகேம் வந்து உலக ரட்சருக்கே அவள் சந்ததியானாள். ஹல்லேலூயா. அப்படின்னா பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் அடுத்தவரை பாதிக்கணும். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்க நடக்கணும். ஆக பிள்ளைகள் தறிக்கெட்டு போக இடறி போக உங்கள் விசுவாசம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு வாலிபத்தில் நிறைய சோதனை வரும், போராட்டம் வரும்பொழுதெல்லாம் பிள்ளைகள் ஒரு நண்பர்களாக நினைத்து அவளை அணைத்து கொண்டு அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அவர்களோடு பேசி விசுவாச அறிக்கை செய்து உங்கள் விசுவாசம் பிள்ளைகள் மேல் கடத்தப்படட்டும். அப்பத்தான் அவங்க நிலைச்சிருப்பாங்க. அவர்கள் என்றைக்கும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான ஒரு நகோமி பாருங்க. 1:22 வாசிங்க. 21-22. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். இந்த வார்த்தை கூட எடுத்து அடுத்து குறிப்பாக்கணும் உங்களுக்கு. அது ஷார்ட்டா முடிச்சிருவேன். திரும்பி வந்தாள். நமது வாழ்க்கையிலே இழந்ததை திரும்ப பெற வேண்டும் என்றால், எதிர்காலம் செழிப்பா பிரகாசமா இருக்கணும்னா தேவை இந்த மனம் திரும்புதல். அறுவடைக்கு ஆயத்தம் ஆரம்பமே மனம் திரும்புதல் தான். ஆகவே மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் அறுவடையை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. அவள் திரும்பி வந்தாள். பிறகுத்தான் ஆண்டவர் நகோமி கையில் எடுக்கிறார், ரூத்தை கையில் எடுக்கிறார். ரூத்தின் மூலம் போவாசும், போவாஸ் ரூத்தின் மூலம் தாவீதும், தாவீது சந்ததியிலே இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்ப எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க, மனம் திரும்புதல். சாத்தான் சொல்லுவாங்க சில நேரத்தில், உங்கள் கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால தோல்வி நஷ்டங்களை பார்த்து சொல்லுவான், ஆமா கடந்த காலத்தில் இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, நீ முன்னேற முடியாது, கடந்த காலத்தில் இதெல்லாம் செய்திருக்கிற, உனக்கு வாழ்வு கிடையாது, கடந்த காலத்தை திரும்பி பார், உன்னை போல ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, அக்கிரமம் அநியாயம், நீ எங்க பரிசுத்தமா வாழ முடியும். சாத்தான் காதல் ஓதுவான். கேட்காதீங்க கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு யாரோ எவரோ, ஆனா கர்த்தர் சொல்ற கடந்த கால தவறுகள், தோல்விகள், நஷ்டங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை சாத்தான் சுட்டி காட்டு குற்றஞ்சாட்டுவான். சாத்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் சகோதரர்களுக்கு குற்றஞ்சாட்டுறவன். நீங்க எழும்பாதபடிக்கு வளராதபடிக்கு டெய்லி குற்றம் சாட்டி சடுக்கிறவன் சாத்தான். அவனுக்கு பேரே என்னங்க? வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 12:10 கொஞ்சம் வாசிங்களேன். 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் குற்றம் சுமத்துகிறவன் சாத்தா யாருன்னு கேட்டு இதெல்லாம் சொல்லுவான். கடந்த காலத்துல பாரு இப்படிலாம் செஞ்சிருக்கிற, இதெல்லாம் நடந்திருக்குது, உன்னால முன்னேற முடியாது என்று சொல்லுது கேட்காதீங்க. நமது ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் செய்ததை பாருங்கள். நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிச்சாரே, மரிச்ச ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய, அதை பார்க்கணும். நம்ம அதுக்கு தான் செவி கொடுக்கணும். என்ன செஞ்சாருங்க, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? 1 யோவான் 2:1-2 வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம். அதைத்தான் நினைக்கணும். நம்ம அதைத்தான் நினைவுக்கு கொண்டு வந்து கடந்த காலங்களெல்லாம் குழி தோண்டி புதைக்கணுங்க. வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2:1-2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நமக்காக மரித்தவர் இயேசு, நமது பாவங்களை மரித்தவர் இயேசு. இன்றைக்கும் நமது பாவங்களுக்காக பிதாவின் வலதுபார்சில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் இருக்கிற அவர் வார்த்தை கேளுங்க, சாத்தா வார்த்தை கேட்காதீங்க. கடந்த காலத்தை குறித்து சொல்ற சாத்தான வார்த்தைக்கு செவி கொடாமல் நிகழ்காலத்தில் ஆண்டவரை நம்புங்கள். சிலுவையில் நமக்காக செய்ததை யோசித்து பாருங்கள். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை நினையாதிருக்கிறவர், பாவங்களை முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறவர். ஓ, நீங்கள் மீகா 7:19, ஏசாயா 38:17, எபிரேயர் 10:17, இனி அவளை நினைக்கவே மாட்டாரா. ஆக கடந்த கால பாவங்கள் அக்கிரமங்களை சொல்லி
சாத்தான் உங்களை குட்டி வைக்க நினைத்தால் இந்த வசனத்தெல்லாம் மறக்காதீங்க. அவர் பாவங்களை நினையாதவர், கடலின் ஆழத்தில் போடுகிறவர், முதுகுக்கு பின்னாக போடுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க நினைப்போட்டக்கூடாது ஆண்டவருக்கு. ஆகவே மன்னிப்பு கேட்டு அதோடு நிறுத்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. விசுவாச வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே தொடர்ந்து கடந்து போங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கையை ஓய்ச்சு ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி இந்த கசப்பை நகோமி நிறுத்திவிட்டு அடுத்தவரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கசப்பு தாங்க பொல்லாது. அது ஒரு விஷம் போல. அதை நீங்கள் அகற்றணும். புருஷ மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவர்கள் மத்தியில் இன்றைக்கு காணப்படுகிற பொல்லாத சாத்தானுடைய ஆயுதம் கசப்பு. அந்த கசப்பை அகற்றிவிட்டு அடுத்தவரை பாருங்கள். நகோமி கசப்பெல்லாம் அடுத்து விட்டு ரூத்தின் எதிர்காலத்தை குறித்து யோசித்தார். மகளே, உனக்கு நான் வாழ்க்கையை நான் ஏற்படுத்த மாட்டேனா? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று தன் கசப்பை மறந்துவிட்டு சோத்திரம் ரூத்துடைய நல்வாழ்வை அவள் நினைத்து அடுத்தவளுக்காக தன்னை அர்ப்பணித்தாள். தேவ திட்டம் பூலோகத்திலே நிறைவேற்றினாள். ஆகவே கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், நஷ்டங்கள், கசப்பு இதையே சிந்தித்து அங்கே தங்கிடாதீங்க, தேங்கிடாதீங்க. தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சாமே ஸ்தோத்திரம். நகோமி என்றால் இனியவள், பிளசன்ட்னு அர்த்தங்க. மாறா என்றால் கசப்பு. இந்த கசப்பிலிருந்து மீண்டு அடுத்தவரை யோசித்து ரூத்துக்காக வாழ்ந்தாள். அந்த கசப்பெல்லாம் மதுரமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவரை நம்புங்க. எல்லா கசப்பை அகற்றுங்க. சாத்தானுக்கு செவி கொடுக்காதீங்க. தொடர்ந்து நம்பிக்கையில் முன்னேறுங்கள். ஸ்தோத்திரம். உங்களை குறித்த தேவ திட்டங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை, பெரிய அன்பு. பெரிய அன்பு. ரூத் 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பெரிய ஒரு அன்பு. ரூத்தின் வாழ்க்கையில் நடைபெற்ற அத்தனை அற்புதங்களுக்கும் துவக்கம்னா அந்த விசுவாசத்துல தான். ரூத்தின் வாழ்க்கையில் நடைபெற்ற அத்தனை அற்புதங்களுக்கும் துவக்கம் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கையாய் மாறுகிறது. இந்த பெரிய நம்பிக்கை தான் பெரிய அன்புக்கு நேராய் வழிநடத்தது. என்ன சார் பெரிய அன்பு அப்படின்னா, இந்த ரூத்தை தேவன் நேசித்தார், மிகவும் நேசித்தார். நேசித்ததின் விளைவு தான் இவளை மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் தன் அண்டையிலே இழுத்து கொண்டார். அதுதாங்க அன்பு. இவள் மோவாபிய ஸ்திரீ, கேமோசை வணங்குகிறவள் என்று புறக்கணிக்காமல் இவளை தெரிந்து கொண்டு தம் அண்டையிலே கர்த்தர் இழுத்து கொண்டாரே, அதுதாங்க அற்புதத்தின் பெரிய அற்புதம். இவள் மேல் வைத்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நமக்கு அப்படித்தாங்க. எங்கோ கடந்தோம், எப்படியோ கடந்தோம். இந்த பட்டணத்தில் 30 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் கொண்டு வந்து நீதிமான்களாக்கி நித்திய ஜீவனுக்குரிய மக்களை மாற்றினார்னா, ஓ ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. இதை தவிர வேறன்னு சொல்ல முடியும்? நம்ம பலன், நம்ம சாமர்த்தியம் இல்லை 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 இல்லை, எல்லாம் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:10 முதல்ல வாசிங்க. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல,
அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. என்ன சூப்பர் வசனங்க இது. உண்மையில இன்னைக்கு நான் அதை வாசித்து பூரித்து போனா, அட்டேயப்பா இப்படி ஒரு வசனம் இருக்குதே. ஏன்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதே 4:19 கொஞ்சம் வாசிங்களேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு வசனம் யோவான் 15:16 நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் வாசிங்களேன். 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுதாங்க ஆண்டவர் இயேசுவின் அசைக்க முடியாத ஒரு அன்பு. உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம நேசித்த அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அருளும்படி நமக்காக உயிரை கொடுத்தாரே. அதாங்க அன்பு. தெய்வங்களை குறித்துலாம் பேசுறாங்க, ஆனால் இயேசுவின் அன்பை போல உலகத்தில் ஒரு அன்பை பார்க்கவே முடியாது. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் தேவன் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். என்ன வார்த்தை இது. ரூத்தை மட்டுமல்ல, போவாசின் பாதத்துக்கு வந்தது போல இன்றைக்கு ஒரு பாதத்துக்கு வாங்க. எதுவா இருக்கட்டும், அர்ப்பணித்து விடுங்கள். அர்ப்பணித்த உங்களை அற்புதமா தேவன் உயர்த்துவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா துக்கம், மரணம், அழுகை, கண்ணீர், விதவை, புலம்பல் முதல் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தை வந்து பாருங்க, திருமணம், குழந்தை பிறப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், பட்டணத்திலேயே கழிகூறுதல். டோட்டலாக மாறிடுச்சு பாருங்க இல்லையா. எப்படி நடந்ததுன்னா, அந்த ரூத்தின் விசுவாசம், அவள் நம்பிக்கை, அன்பான தெய்வத்தின் மேல் வைத்த அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் டோட்டல் வாழ்க்கையை மாத்திருச்சுங்க இல்லையா. நான் என்ன சொல்லட்டும் இன்னும் உங்களுக்கு, அப்படியே ஒரு வருஷம் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆண்டவரை நம்பிட்டு பாதத்துக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி நடத்துவார், வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரூத்தை தேவன் வறுமையிலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு மாற்றினார். அந்த பட்டணத்திலே ஐஸ்வர்யவான் போவாஸ், போவாஸின் மனைவியானாள். விவாகம் நடந்து மனைவியானாள் என்றால் வறுமையில் இருந்தவ ஐஸ்வர்யத்துக்கு வந்து விட்டாள். வெறுமையில் இருந்தவள் நிரப்பப்பட்டாள். தனிமையில் இருந்தவள் அன்புக்குரியவளானாள். சோர்வில் இருந்தவர் இளைப்பாறுதலை பெற்றாள். அந்நியராக இருந்தவர் தேவ ஜனத்தின் ஒருவளாய் மாறிவிட்டார். கதிர் பொறுக்கினவள் அந்த வயலுக்கே சொந்தக்காரியானாள். பயத்தோடு இருந்தவள் சமாதானம் பெற்றாள். ஒன்றும் எதிர்காலம் இல்லாதவள் இயேசுவே உலகத்துக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை பெற்றாள் என்றாள். எத்தனை பெரிய ஆச்சரியமான மாற்றம். இந்த மாற்றத்தை அன்பான தெய்வம் இயேசு ஒருவரே ஒரு மனுஷமாக்கி செய்ய முடியும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏன் செய்ய மாட்டாருங்க? பயப்படாது. உங்கள் இருள் மாறும், கலக்கங்கள் விலகும், உங்கள் பயம் விலகும், நல்ல மிகுந்த சமாதானத்தை தருவா. இன்னைக்கு வெறுமையாக வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். இயேசுவை நம்பின ஒருவரும் வெறுமையாய் போனதே இல்லை. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் புலம்பலை ஆனது கழிப்பாக மாற பண்ணுவார். இந்த சுவிசேஷம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தான். ஆகவே அந்த பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை, பெரிய அன்பு. ரூத்தை நினைவு கூறுங்கள், நகோமி நினைவு கூறுங்கள், நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். இந்த சுவிசேஷ கூட்டம் வெறுமையாக கிடையாது. உங்களுக்காக கர்த்தர் பேசினது நான் 100% விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலிருந்து இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. அடுத்த மாதம் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்திருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கையை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா.